என்னன்னா எல்லா தொழில்களையும் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஒரு தொழில ஸ்டாண்டர்டாக நிற்கணும். கல்வி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், 3 வருஷத்தில் டிகிரி வாங்கிடலாம். ஆனால் அனுபவத்தை உங்களால் எக்காலத்திலையும் வாங்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. ஒரு நாள் மெக்கானிக் ஷாப் வேலைக்கு போ, அந்த வண்டி எப்படி பிரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. நான் இன்னொன்று சொல்ல போனால் சுடுகாட்டில் கூட நான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு நாள். எதுக்காகனா எப்படி பணம் ஏற்றுறாங்க எப்படி எரிக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் அந்த வழியாக வரும்போது அன்றைக்கி நான் லீவ், ஆனால் உங்கள் வேலைக்கு நான் ஒரு நாள் போவா, உங்களுக்கு நான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் சம்பளம் 1000 ரூபா கொடுத்துட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 17-15 பாடி எரிக்கிறது ஹெல்ப் பண்ணேன். இப்போ இதை ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? அதே மாதிரி ஏதாவது ஒரு இப்போ ஒரு நாடார் வீடுன்னு வைங்களேன், அந்த நாடார் வீட்டில் ஒரு டெத் ஆகிட்டுன்னு வைங்க, நான் போய் அங்கே உட்காந்துருப்பேன், யாருன்னே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க ஒரு சாங்கிய முறைகள். ஒரு ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த நட்சத்திரத்தில் இறந்து போயிட்டாங்க, என்ன கம்யூனிட்டி, நீங்கள் இந்த சடங்கெல்லாம் பண்ணுவீங்களா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம திறமையாக இருக்கணும். 300 ஜாதிகளினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை தெரிஞ்சுக்கிட்டா சிறந்த ஜோதிடன் ஆயிடலாம். வேற ஒன்றுமே இல்லைங்க. ஐயா ஒரு கல்யாணமா, எப்பா நீ செட்டியார், உங்கள் சடங்கு சம்பிரதாயம் இதுதான். ஒரு ஆசாரியா, உங்கள் இதில் நாகவல்லி கல்யாணம் இருக்கா, ரைட் ஓகே. அவன் நாகவல்லி கல்யாணம் பண்ணலைன்னா தான் பிரச்சனைங்க. அவன் பண்ணி தான் ஆகணும். 2 கல்யாணம் 2 தாலி கட்டி தான் ஆகணும். உங்களுக்கு புரியும்? இதை முதல்ல தெரிஞ்சுக்க, இந்த பேசிக்கெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஜாதகம் பாருங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ஒரு வில் பவர் இருக்கும். அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜாதகத்தில் நீ இந்த ஜாதின்னு சொல்லிடலாம். அதை வச்சு அவங்களுடைய கர்மாவே நம்ம சொல்லிடலாம். இன்னைக்கு ஒரு சில கம்யூனிட்டியில் குழந்தை பாக்கியம்லாம் இல்லாமல் இருக்க காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே புரியுதுங்களா? எதுவுமே நம்ம எல்லாருமே ஒரே ரத்தம் ஒரே மனுஷன் தான். ஆனால் பிரிக்கப்பட்டிருக்கோம். இந்தந்த வேலைக்காக இவர்கள்னு, இன்னென்ன வேலைக்கு இவர்கள்னு பிரிக்கப்பட்டிருக்கோம். அண்ணன் சொன்னார் பெரும்பணம் வரணும்னா வட்டிக்கு விடணும். எங்கே அவர் காணோம், இந்த இருக்காரு, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. வட்டிக்கு விட்டால் மட்டும் நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்களா? கண்டிப்பாக டெவலப் ஆக மாட்டீங்க. வட்டி வாங்குறதுனால சார் பேங்க்கெலாம் வட்டி பேங்க் வாங்குற வட்டி வேற. அவன் 1000 பேருக்கு வேலை கொடுத்து வட்டியை வாங்குறான். ஆனால் நம்ம பர்சனலாக வட்டி கொடுக்குறோன்னு வைங்க, மாதம் மாதம் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க வட்டி கட்டுறாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த வட்டியில் ஒரு பங்கை எடுத்து தான தர்மங்கள் செஞ்சுருங்க. ஒரு 5000 வாங்குறீங்கன்னா அதில் 500 ரூபாய் செலவு பண்ணிடுங்கன்ற. அப்பயே ஒரு நல்ல விஷயம் பண்ணிடுங்க, கண்டிப்பாக அதனுடைய கர்மம் உங்களுக்கு வராது. ஜோசிகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு என் தொழிலில் டெவலப் ஆகணும், வட்டி வாங்கி சாப்பிட்றேன், என்னால் முடியல அப்படி இப்படின்னு கத்தக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. நீ டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாமல் என்ன மாமனை அண்ணனை பண்டிட்ட எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி விட்டுறீங்க. ஒரு ஃபோனை போட்டு, ஒரே ஒரு ஃபோன் தாயா, நைட் 2 மணிக்கு வருது. நான் ஃபோனை அட்டன் பண்ணேன்னு அவர் சொல்கிறார், சார் எனக்கு இப்போ நட்சத்திரம் வந்து சார் இந்த நட்சத்திரம் இந்த ராசி அப்படின்றாரு. மணி என்னன்னு பார்த்தீங்களா? இல்லை சார் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படியே கால் பண்ணிட்டேன் சார். ஃபோனை வச்சிரு, நல்லா இருக்காது உனக்கு ஃபோனை வை அப்படின்ட்டு. 2 மணிக்குங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. தொலைபேசி நல்லதுக்கும் உதவும் கெட்டதுக்கும் உதவும். எந்த டைம் வேணாலும் நமக்கு ஃபோன் வரும். நம்ம ஏன்னா நம்மளுடைய வட்டாரங்கள் பெருசுன்னப்போ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த 2 மணிக்கு ஃபோன் பண்ண காலைல 9:30 மணிக்கு மறுபடியும் கால் பண்ணி இன்ன கேள்வி இல்லை கிளின்னு கிழிச்சிட்டேன். எதுக்கு ஃபோன் பண்ணானு, நான் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டானு கோவம் வருமா வராதா? அப்பா அவன் போதையில் இருந்திருக்கியா? உங்களுக்கு புரியுதா? அப்போ உடனே அந்த கேள்வி என்கிட்ட அவங்க, சார் நான் எப்போ சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் என்ன சார் என்னைய பேசுறீங்க, என்னையா சொல்கிற, நீ தான் 2 மணிக்கு ஃபோன் பண்ணு, நானும் பேசலை சார், நீங்கள் யார் முதல்ல அப்படி, நீங்கள் யாரும் முதல்லையா, அடப்பா ராசி நட்சத்திரம்லாம் சொன்னையாடா. அப்புறம் நான் சொன்னேன் நீ இந்த ராசி தானே, ஆமாம் சார் இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. அப்போ தான் எனக்கு கிளிக்காச்சு, ஓ நேற்று 2 ஆளாக இருந்திருக்கான், இப்போ பேசுகிற ஒரு. இனிமேல் அப்படித்தான் அவருக்கு பட்டம் கொடுக்கு செந்தூரான் அறக்கட்டளை வாஸ்துவின் பேரரசர். படுற கஷ்டத்தை நம்ம மனைவி கிட்ட ஒரு நாளாவது காட்டணும். காலையிலேருந்து இங்கே உட்கார வச்சோம்னா தான் ஐயோ அம்மா இனிமேல் நான் கூப்பிடாதியா போயா, புரியுதுங்களா? உடனே இன்னைக்கு கூட வெளியில் ஒரு விளக்கம் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரம்மா கூட்டிகிட்டு ஒரு ஜாதகம் பார்க்க ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். உள்ள
எப்போ நான் வர்ற வரைக்கும் கார்லேயே உட்காந்துருன்னு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, உள்ளே போனால் அத்தான் அரை மணி நேரத்தில் வந்துடுவாருன்னு. அத்தான் 5 மணி நேரம் கழிச்சு வரும்போதுன்னு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ நேரம் அந்த காரில் காட்டுக்குள்ளே உட்காருவேன்? இப்போ புரியுதுங்க அவங்களுக்கு? நம்மளுடைய கஷ்ட சூழ்நிலைகளை அமைதியாக லைவ் ஷோவாக காட்டிடணும். புரியுதுங்களா? அப்போ அவங்க அடுத்து ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அம்மா நான் ஒரு வீட்டில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன்னா என்ன சொல்லுவாங்க, நல்லபடியாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் கூப்பிடாம நான் கூப்பிட மாட்டேன். புரியுதா? இப்போ மாம்சம் வண்டி எடுத்துகிட்டு போனாருன்னா எங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்கன்னு வைங்களேன், அப்போயே நினச்சிடுவாங்க ரைட்டு இந்த மனுஷன் சாயந்தரம் தான் ஃபோன் எடுப்பார். ஏன்னா ஜோதிட தொழில் பொறுத்த வரைக்கும் அதுதான். முதல்ல பெண்கள் தங்களுடைய கணவர் செய்யக்கூடிய தொழிலை உற்று கவனிக்கணும். அவங்களுக்கு அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? கை தட்டுறதுலே நான் தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. இல்லை நாங்கள் தான் கொஞ்சம் காரசாரமான ஆளுகன்னு பார்த்தா இந்த பரமத்தி வேலூர்லையும் காரசாரமான ஆளுகள்லாம் இருக்கப்பா. எப்படி இந்த ஆனால் பரணி பாரதிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை இன்னொரு அவரை நினச்சி நிறைய பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, அன்றைக்கி நாங்களாம் மாநாடு நடத்துறதுல கத்துக்குட்டி தான். ஆனால் எங்களுக்கு கத்துக்குட்டியை கற்றுக்க வச்சது அவர் தான். இன்னைக்கு எவன் மாநாடு நடத்தினாலும் நான் சொல்லுவேன், எல்லாமே காப்பி கேட்டு தான். யாரை பார்த்து? பரணி பாரதியை பார்த்து. மாநாட்டில் நடனம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ஜோதிட மாநாட்டில் தமிழ்நாட்டிலே பரணி பாரதியை தவிர வேறு யாரும் கிடையாது. என்டர்டைன்மெண்ட் அப்போல்லாம் மைக்கை பிடிச்சி ஜோசிக்கர் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி அதில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்தது இவர் தான். இல்லை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டேன்னா என்ன ஏச்சாமி இன்னைக்கு இந்த விட்டு போதுமா அப்படின்ற மாதிரி. இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். என்னன்னா இறைவனுடைய அருள் அது எப்பவுமே உண்டு. தலைமை தாங்கிய என் அப்பன் திருச்செந்தூர் முருகனுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க ஜோதிடம், வாழ்க தாந்திரிக கலை.